ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார் நம்ம திவாகர். கடைசியா வந்த ப்ரோமோவை பார்த்து எல்லாருமே நம்பிக்கையா பாடா வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா அப்படின்னு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. 100% மக்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியே போனதுல பயங்கரமா துள்ளி குதிச்சு மகிழ்ச்சியை கொண்டாடுறாங்க. சில பேர் பட்டாசு வெடிச்செல்லாம் கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு மனுஷன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளோ சேஷ்டையை பண்ணிட்டு இப்ப வெளியேறியிருக்கார். இல்ல, வெளியே தள்ளப்பட்டிருக்கிறார். இப்படி இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரை எவிக்ட் பண்ணாங்க. இவருக்கு தான் அதிகப்படியான ஓட்டுகள் இருக்கு. இப்படி ஓட்டு இருக்கிற மனுஷனை தூக்கி வெளியே போட்டாங்க. அடுத்த வாரத்துல இருந்து எந்த கண்டென்ட்டை இவங்க கொடுப்பாங்க? விஜய் டிவியா இப்படி பண்ணுது அப்படின்னு மக்களுக்கு எல்லாருக்குமே டவுட்டா இருக்கும். எனக்கும் அதே சந்தேகமா தான் இருந்தது. கடந்த 30 நாளா இந்த ஆளை வச்சு தான் பிக் பாஸ் ஹவுஸே ஓட்டிட்டு இருந்தது. இப்படி தூக்குனாங்க இந்த விஜய் டிவி. இவங்க அவ்வளவு நல்லவங்க கிடையாது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, வாட்டர்மெலன் திவாகர் நேத்து எபிசோட்ல கானா வினோத்தை பத்தி பேசக்குள்ள இவர் எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டு விஷயத்துல சீப்பா தான் நடந்துக்குவாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. இப்படி ஒரு சொன்ன உடனே சேதுபதி அண்ணாவோட மூஞ்ச பாத்துருக்கணுமே, ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு இருப்பார். சேதுபதி முன்னாடி இவ்வளவு நேரம் பிள்ளைக்கு உட்கார வச்சு சொல்ற மாதிரி எல்லார்கிட்டையும் ஷோவோட பேரை கெடுத்து டேமேஜ் பண்ணாதீங்க, ஆனா வார்த்தைகள்லாம் பேசாதீங்க, எவ்வளவு பீப் போட வேண்டியதா இருக்கு, ப்ராப்பரா வார்த்தைகளை எந்த இடத்துல நின்று நம்ம பேசுறோம்னு பார்த்து பேசுங்க, மக்கள் பாக்குறாங்க, குழந்தைகள் பாக்குறாங்க, இந்த ஷோவை கெடுக்காதீங்க அப்படின்னு ரிப்பீட்டடா சொல்லி மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை விட்டுருப்பாரு. இதை கேட்ட விஜய் சேதுபதியால பொறுத்துக்க முடியாது. பயங்கர கோவமா, இப்பதான் நான் சொன்னேன் ஷோவோட தரத்தை குறைக்காதீங்க, இந்த ஷோவை கெடுக்காதீங்க அப்படின்னு இப்பதான் சொன்னேன். ஆளு வாயில வர வார்த்தை எல்லாம் சீப்பான ஆளு, காலில் கிடக்கிற செருப்பு மாதிரி. உன் தகுதிக்கெல்லாம் நான் பேச முடியுமா? தகுதி இல்ல, தராதரம் இல்ல, படிச்ச படிப்பென்ன, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இப்படி தர்பீஸ் பேசின எல்லா பேச்சையும் அப்படியே சொல்லி காமிச்சு இந்த ஆளுக்கு இதை விட்டா வேற பேச்சே பேச தெரியாது. படிச்சிருக்கேன் சொல்றிய, என்னத்தையா நீ படிச்சிருக்க? இதுதான் நீ படிச்சிருக்க லட்சணமா? தகுதின்னு தகுதியை பத்தி பேசுறிய? அப்படி என்னதான் அவங்ககிட்ட என்ன தகுதியா இருக்கு அப்படின்னு பேசி பயங்கரமா கிழின்னு கிழிப்பாரு விஜய் சேதுபதி. என்னடா இது இப்படி வச்சு நம்மள செய்யறாங்களே அப்படின்னு திவாகர் அப்படியே மிரண்டு போய் பாப்பாரு. இதெல்லாம் பேசிட்டு ஒரு சின்ன இடைவேளை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஆளை வச்சிருந்தா ஷோவே கெடுத்துருவாரு, இவர் இப்படியே தான் பேசி இந்த ஷோவை கெடுத்துருவாருன்னு அப்படின்னு டீம் எல்லாம் முடிவு பண்ணி இவரை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ அப்ப நடந்த விஷயம் தான் இவரை தூக்கணும்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கனியும் சுபிக்ஷாவும் தான் தூக்கிறதா இருந்தாங்க. இவர் பேசின பேச்சால இவரே தூக்கிடலான்னு முடிவு பண்ணி இவரை தூக்கிட்டாங்க. சரியான முடிவு தான். இவருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து தான் துரத்தணும். பிக் பாஸ் டீம் பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுக்கல. ரெட் கார்டு கொடுத்தா பெரிய இஷ்யூ ஆயிடும். காலத்தில் இவர் ஃபியூச்சர் வாழ்க்கையே பாதிக்கும். அதாவது ரெட் கார்டு வாங்கின நடிகர் என்ற பட்டம் எங்க பார்த்தாலும் பரவி இவருடைய ஃபியூச்சரை பாதிக்கும் என்ற நோக்கில சண்டே எபிசோட்ல இவரை பத்தி பேசப்பட்டு இவரு என்னெல்லாம் பண்ணாரு, வீட்டுல பெண்கள் விஷயத்துல நீங்க எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டீங்க, என்னெல்லாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு வீட்டுல உள்ள ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட டிபேட் மாதிரி வச்சு இவரை முழுசா எக்ஸ்போஸ் பண்ணி ரெட் கார்டு கொடுக்காத குறைதான் வீக்லி எவிக்டட் பெர்சன் போல காடை காமிச்சு வெளியேற்றார் நம்ம விஜய் சேதுபதி. பிக் பாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இவரை ஒரு 60 நாள் 70 நாளாவது வச்சிருக்கணும்னு தான் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. இவர் பண்ண சேஷ்டையினால, அதாவது பெண்கள் விஷயத்துல படுகேவலமா நடந்துன்னு இருப்பாரு. திவ்யா கையை பிடிச்சி இழுத்து எல்லாம் ஒரு ஆசை தான் அப்படின்னு பேசியிருப்பாரு. அரோரா கிட்ட போய் அவங்க கூந்தலை மூந்து பாக்குறது, பெண்கள் பக்கத்துல வந்தாலே அவங்க மேல வாசனையா இருக்கு அப்படின்னு மூந்து பாக்குறது, திவ்யா கிட்ட போய் என்ன ஜாதின்னு கேட்டு ஜாதி பத்தி பேசுறது, ராஜாங்கன் டாஸ்க்ல 3 இளவரசியும் அந்த புறத்துக்கு கூப்பிடுவாரு. சோ இவரை இப்படியே விட்டா சேனலுக்கு ரொம்ப பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்திடுவார்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சரியான ஒழுக்கம் இல்ல, பர்சனல் பிஹேவியர் சரியில்லை அப்படின்ற காரணத்தை காட்டி இவரை நாங்க வெளியேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்றிட்டாங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்திருந்த அந்த விஷயம் இன்னைக்கு நடந்துருது. ரெட் கார்டு கொடுக்காம ரெட் கார்டு கொடுத்த மாதிரி தான் பிரதீப் அவர்களை சீசன் 7ல வீட்டுக்குள்ள பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லி அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இவரை வீட்டுல சரியான ஒழுங்கின்மை நடவடிக்கை இல்ல, அதனாலதான் நாங்க வெளியேற்றுறோம் அப்படின்னு சொல்லி ரெட் கார்டு கொடுக்காம வெளியேற்றிட்டாங்க. எப்படி எவிக்ஷன் இன்னைக்கு நடத்திக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கனி, அரோரா, திவாகர் இவங்க 3 பேரையும் ஹாட் சீட்ல உட்கார வச்சு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஒருத்தரா கேட்கறாங்க யாரு இதுல இருந்து வெளியே போவா அப்படின்னு. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் சூப்பரா பண்ணுவாரு. எல்லாருக்கும் அப்படியே திக் மூமெண்டா இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அரோராவை தான் சொல்றாங்க, இவங்க தான் இந்த வாரத்துக்கான எவிக்ட் ஆகி வெளியே போறவங்க அப்படின்னு. வீட்டில் எல்லாருமே அரோராவை தான் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தது தான். ஏன்னு பாத்தீங்கன்னா அரோரா ஒரு கண்டென்ட்டும் கொடுக்கறது கிடையாது. உங்களே நான் வெளியே போனா நல்லா இருக்கும், சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா போன வாரம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசி கண்டென்ட்லாம்
எல்லாம் கொடுத்துருக்காங்க. விஜய் பார்வதியே மிரள வைக்கிற அளவுக்கு பேசியிருப்பாங்க நம்ம அரோரா. சில பேர் பாத்தீங்கன்னா கனிய சொல்லியிருக்காங்க. யாருமே திவாகரை சொல்லவே இல்லை. உடனே விஜய் சேதுபதி அரோராவை பார்த்து இவர் சேவ்டுன்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்டதுமே வீட்டில் உள்ளவங்களாம் அப்படியே அதிர்ச்சியாகி அரோரா சேவ்டா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது கனியும் திவாகரை மட்டும் வச்சு இதுல யாரு போவாங்க அப்படின்னு கேட்கக்குள்ள பார்வதி மட்டும் திவாகர் பேரை சொல்லுவாங்க. அப்போ விஜய் சேதுபதி அவர்கள் கார்டை எடுத்து காமிப்பாரு. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கும். அதோட பேரதிர்ச்சியா இருக்கும் நம்ம வாட்டர்மெலன் திவாகருக்கு. ஏன்னா பல பேர்கிட்ட சவால் விட்டுருப்பாரு. நீ போறதுக்கு முன்னாடி நான் போக மாட்டேன், 2 பேர் நாமினேஷன்ல இருந்து பார்க்கலாமா, யாருக்கு அதிக ஓட்டு வருதுன்னு பாப்போமா அப்படிலாம் வந்து பேசியிருப்பாரு. யாருக்கிட்ட பேசிப்பாருன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் கிட்ட தான் இதை பத்தி பேசியிருப்பாரு. அந்த இதுல பயங்கர ஷாக் ஆகி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிப்பாரு. அது மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. ஆனா இந்த செய்தியை கேட்டு மக்கள் எல்லாம் செம கொண்டாட்டத்துல இருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா பயங்கர ஃபீல் ஆகி எல்லாரும் அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. வீட்டுல பொறுத்த வரைக்கும் எல்லா சேஷ்டையும் பண்ணாலும் திவாகர் மத்தவங்க மனசுல நிறைய இடம் பிடிச்சி வச்சிருப்பாரு. பிக் பாஸ் வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே திவாகரை பிடிக்கும். இந்த வகையில அவரை கட்டி பிடிச்சி அழுது வழி அனுப்பி வச்சிருப்பாங்க. அவரு ரீல்ஸ் பண்ணும் போதெல்லாம் வியானா, அரோரா, கமருதீன் இவங்கெல்லாம் கூட ஜாலியா அவர் கூட ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எதையாவது மனுஷன் சத்த போட்டாலும் அதோட விட்டுட்டு அவர் கூட ஜாலியா தான் இருப்பாங்க எல்லாரும். வினோத் கூட அப்படி இப்படின்னு பிரச்சனை இருந்தாலும் கடைசியா பாத்தீங்கன்னா வினோத் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுது கட்டி பிடிச்சி வழி அனுப்பி வைப்பாரு நம்ம திவாகரை. வினோத்தை ஓப்பனா சொல்லியிருப்பாரு, இந்த வீட்டுக்குள்ள அவருக்கு ஒரு ஸ்கோப் கிடைச்சதுன்னா அது வந்து திவாகரால தான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்ச்சி காமெடி பண்ணி மக்கள் மனசுல ஒரு இடத்த பிடிச்சாருன்னா வினோத் அது காரணம் திவாகரை தான் இருப்பாரு. இவர் எவிக்ட் ஆகி போறது ஒரு விதத்துல லாஸ் தான் வினோத்துக்கு. அதனால பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவுறாரு கானா வினோத். அதை விட ரொம்ப நெருக்கமா இருந்த விஜய் பார்வதி கதறி அழுகுறாங்க. கண்டிப்பா அழுதுதான் ஆகணும். இவ்வளவு நாள் கூடயே இருந்து கஷ்டத்தெல்லாம் பகிர்ந்த ஒரு ஆள் வீட்டை விட்டு போறாருன்னா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். அந்த வகையில பார்வதி பயங்கரமா அழுகுறாங்க. இவருக்கான பயண வீடியோ வந்து விஜய் சேதுபதி அவர்கள் போடுறாரு. அதுல பாத்தீங்கன்னா இவர் பண்ண சேஷ்டை எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அது ஒரு ஃபன்னா போய் அப்படியே சோகமா கொண்டு வராங்க. அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி கவலையை உண்டாக்குற மாதிரி சோகத்தை உண்டாக்குது. விஜய் டிவி எடிட் டீம் பக்காவா எடிட் பண்ணி இதை வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்ல, திவாகர் வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஐயோ விஜய் சேதுபதி கிட்ட நான் முத்தம் வாங்கல, நீங்க வாங்கினீங்களா அப்படின்னு புலம்பிட்டு இருந்திருப்பாரு. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல விஜய் சேதுபதி அவர்கள் திவாகருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து தான் அனுப்புறாரு. அது பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு நம்ம வாட்டர்மெலன் திவாகருக்கு. சேதுபதி ஸ்டேஜ்ல வந்த திவாகரை பார்த்து உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா சார் அப்படின்னு கேக்குறாரு. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியும் இவர் வாய் குறையிலே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்னை பார்த்து விஜய் சேதுபதி மாதிரி ஆக்டிங் பண்றீங்க, பாடி லாங்குவேஜ் வருது அப்படின்ட்டு விஜய் சேதுபதி கிட்டே சொல்லுவாரு. அவன் இன்னும் திறந்தலமாமா அப்படின்ற மாதிரி. இதை கேட்டதுமே விஜய் சேதுபதி அப்படியே சிரிச்சின் கையை கட்டிங்கன்னா சரிங்க அப்படின்ற மாதிரி செய்வாரு. கடைசியா திவாகருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து வழி அனுப்பி வச்சிடுவாரு விஜய் சேதுபதி. திவாகர் பிக் பாஸ் ஹவுஸ்ல ரீல்ஸ்ன்ற பேர்ல இவர் கொடுத்த கண்டென்ட் எல்லாம் மக்கள் மத்தியில ரசிக்கக்கூடியதா இல்ல. ஆனா கானா வினோத்தும் இவரும் வந்து கலாய்ச்சி காமெடி பண்ணதெல்லாம் ரசிக்கக்கூடியதா இருந்தது. மற்றபடி இவரு தேவையில்லாத இடத்தெல்லாம் தேவையில்லாத பேசி தேவையில்லாத கண்டென்ட்டை தான் கொடுத்து வச்சிருந்தாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் இவர் இல்லாத முதல் வாரம் கொஞ்சம் திணறதான் செய்வாங்க. இருந்தாலும் கண்டென்ட் ராணி பார்வதி இருக்கிறாங்க. கமருதீன், அரோரா, அப்புறம் பார்வதி, இவங்க 3 பேர் கண்டென்ட் தான் வந்து இனிமேல் ஓடும். பார்வதிக்கு சப்போர்ட்டா பாத்தீங்கன்னா பிரஜனும் சாண்ட்ராவும் இருக்கிறாங்க கூட. ஸோ இவங்க எல்லாம் ஒரு குரூப்பிசமா வந்து குரூப் ஆகி கண்டென்ட் கொடுப்பாங்க. வரப்போற வாரம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டென்ட் இருக்கும். கண்டென்ட்லாம் இல்லாம இருக்காது. சேனல் கண்டிப்பா யோசிக்காம அப்படிலாம் வந்து யாரையும் வெளியே தூக்க மாட்டாங்க. சேனல் யாரு போனாலும் வீட்டுல கண்டென்ட் இல்லைனாலும் அவங்க கொடுக்குற டாஸ்கை வச்சு கண்டென்ட்டை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க பிக் பாஸ் டீம். அந்த வகையில வரப்போற டாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். சீக்ரெட் டாஸ்க் எல்லாம் கொடுத்து சேனலோட டிஆர்பி ரேட்டை ஏத்த தான் பார்ப்பாங்க. வாட்டர்மெலன் திவாகர் வெளியே போயிட்டு கண்டிப்பா ஒரு வீடியோ விடுவாரு. தமிழ்நாட்டு மக்களே, இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இவ்வளவு நாள் என்ன வச்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு தேங்க் பண்ணியும் போடுவாரு. அப்படி இல்லைன்னா எனக்கு ஓட்டு இருக்கும்போது என்னை எவிக்ட் பண்ணி அனுப்புனது நியாயம் இல்ல, இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி புலம்பியும் வீடியோ போடலாம். என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்க சந்திக்கிறேன். நன்றி.